டே ரெயின்போஸ் தெரியுமா? ரெயின்போஸ் வானவில் இனிமே இந்தியாவில் பார்க்கவே முடியாதாமா. ஆமாங்க, தொடர்ந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகுறதால இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சமா ரெயின்போஸ் மறைஞ்சுக்கிட்டே வருதுன்னு குளோபல் என்விரான்மெண்டலி சேஞ்ச்னு ஒரு ஜேர்னல்ல வந்த ஸ்டடியில ரிசர்ச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. ரிசர்ச்சர்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, வேர்ல்டு வைட்ல இருக்க ரெயின்போஸ் போட்டோஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதை வச்சு ஒரு குளோபல் டேட்டா பேஸை ரெடி பண்ணி கிளைமேட் மாடல் மூலியமா சன்லைட் ரெயின்ஃபால் மேகமூட்டமா இருக்கிறப்போ ரெயின்போ எப்படி தெரியும்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்தியாவில் ஃபியூச்சர்ல இனிமே ரெயின்போ பார்க்கறதே கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டடி படி ஒவ்வொரு இடத்துலயும் 117 நாள் நாம ரெயின்போ பார்க்க முடியும் அப்படின்னும் 2100 இருந்து 4 to 5% கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் இன்க்ரீஸ் ஆக ஆக ரெயின்போ பார்க்குற பெர்சன்டேஜும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது எல்லா இடத்துலையும் நடக்காது. கோல்ட் அண்ட் மவுண்டைன் ஏரியாஸ் மாதிரி இருக்க ஆர்டிக் அண்ட் ஹிமாலயாஸ்ல கிளைமேட் சேஞ்ச்னால ரெயின்போஸை நல்லா அழகா பார்க்க முடியும் அப்படின்னும், இந்தியா மாதிரி பாப்புலேஷன் அதிகமா இருக்க பிளேசஸ்ல ரெயின்போஸ் பார்க்கறது கம்மியாகும்னு சொல்லியிருக்காங்க. சின்ன வயசுல கலர் பென்சிலை கொடுத்துட்டு ஏதாச்சும் வரைங்கன்னு சொன்னா வீடு, மரம், மலை, ஏரி வரைஞ்சிட்டு கடைசியா பெரிய வானவில் வரைஞ்சிருப்போம். அப்ப நம்ம வானவில்ல செமி சர்க்கிள்ல வரைஞ்சிருப்போம். அதுக்கப்புறம் மேல மேல படிக்கதான் தெரியுது வானவில் சர்க்குலா ஃபார்ம் ஆகுமாமா. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இன்னொன்னு, ஒரு வானவில் பார்த்தாவே அதிசயம், இதுல 2 வானவில்லா ஃபார்ம் ஆகும். அதெல்லாம் பார்த்துட்டா அவன் தான் கிங்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன வயசுல வானவில் வச்சு நிறைய மெமரிஸ் நம்மகிட்ட இருக்கும். நிறைய வானவில் நம்ம பார்த்துருப்போம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பெஸ்ட் வானவில் தருணம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட சேர்த்து வானவில் சாங் வச்சு தமிழ்ல நிறைய சாங் வந்திருக்கு. அதில் அட்லீஸ்ட் ஒரு 3 சாங் ஆச்சு கமெண்ட் பண்ணுங்க. ரெயின்போ, வானவில் எவ்வளோ அழகான தமிழ் வார்த்தை. ஆனா அந்த வார்த்தைய கெட்ட வார்த்தை மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய பேருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு தெரிஞ்சிருக்கோம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ரீபோஸ்ட் பண்ணுங்க. யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டால பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. அப்பாலிக்கா பார்க்கலாம். பாய்.